நம்ம இந்த வீடியோவில் இதுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st August 25 நடந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட இன்டர்வியூ போஸ்ட்டோட கொஷின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஆன்சர் வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் மற்ற ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து எப்படி எலிமினேட் பண்ணுறது அதுக்கான கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு 3 டைமென்ஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து ஒரு கொஷினை பார்த்தா எப்படி அனலைஸ் பண்ணுறோங்கிற இதை வந்து புரியும். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே போகலாம். பாருங்கள், 1 to 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஃபிக்ஷன் என்பதன் கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், இசைவு, நுழைவு, விளைவு, புனைவுன்னு கேட்டிருக்காங்க. ஃபிக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா புனைவு. ஓகேங்களா? இந்த நுழைவு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி அப்படின்னு சொல்லலாம், அது நுழைவு. ஓகே, இன்னொன்று இருக்குது, நுழைவு இசைவு அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா என்னென்னா விசா அப்படின்னு சொல்கிறோம்லே, அதான் நுழைவு இசைவு. ஓகே, இந்த விளைவு அப்படின்னா என்னென்னா அவுட்கம், எஃபெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, எஃபெக்ட், இதெல்லாம் வந்து விளைவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இசைவு அப்படின்னா கன்சன்ட் அப்படின்னு சொல்லலாம், கன்சன்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த இசைவு அப்படிங்கிறது வரும். ஓகே, அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம், ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். செகண்டு கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க, நேரான தமிழ் சொல் கேட்டாங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், பார்த்திங்கன்னா தமிழ்ச்சொல் கலைச்சொலுக்கு இணையான தமிழ்ச்சொல்னு கொடுத்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா செவ்விலக்கியம். ஓகேங்களா? செவ்விலக்கியம். ஓகே, இந்த பக்தி இலக்கியம், பக்தி அப்போ இலக்கியம்னா லிட்ரேச்சர் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? பக்தினா என்ன அப்படின்னா டிவோஷனல். பண்டைய இலக்கியம் அப்படின்னா பண்டைய அப்படின்னா ஏன்ஷியன்ட். ஓகேங்களா? நவீனனா மாடர்ன். ஓகேங்களா? அப்போ இதுக்கான கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிற கரெக்டான ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், கலைச்சொலுக்கு நேரான தமிழ்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இதில் 3 கொஸ்டின் கேட்டுட்டாங்க. சேட்டிலைட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சேட்டிலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். ஓகேங்களா? செயற்கைக்கோள் அப்படிங்கிறது தான் சேட்டிலைட். ஓகே, இதை பதிவிறக்கம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட். போர்க்கருவிகள் வார் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, மின்னணு கருவிகள்லாம் எலக்ட்ரானிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரிக்கல் டிவைசஸ். ஸோ இதெல்லாம் வந்து மின்னணு கருவிகள். ஓகே, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கலைச்சொல் அறிக செயலர் கொடுத்துருக்காங்க. செயலர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆப்ஷன் பி மாலுமி. விமானி அப்படின்னா யாருன்னா பைலட். சிறை காப்பாளர் அப்படின்னா ஜெயிலர். ஓகே, ஆர் பிரிஷன் காட். போர் வீரன்னா யார், சோல்ஜர். ஓகே, ஆர்மி பர்சன் இருக்காங்களே அவங்க தான் வந்து போர் வீரர். அப்போ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செயலர். 5வது பாருங்கள், அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் 1978ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம்படி எந்த வயது நிறைவடைந்த தமிழறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம்? அப்போ தமிழறிஞருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் என்னென்னு அடுத்த கொஸ்டின் பேப்பர் கூட கேட்கலாம். அப்போ 1978 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசஸ். பிவைக்யூ அனலைஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிவைக்யூ அனலைசஸ். ஓகே, இங்கே வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து டிக் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து ராங்காக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? நம்ம சொல்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். அப்போ எந்த வயது நிறைவடைதுன்னு கேட்டிருக்காங்க. நிறைவடைது அப்படின்னா ஆப்ஷன் பி 60. ஓகேங்களா? ஆப்ஷன் பி 60. அடுத்தது பார்க்கலாம். 6வது பாருங்கள், சேர்த்தெழுதல் நீள் கூட்டல் உழைப்பு என்று சொல்லி சேர்த்தெழுதுறப்ப நீள் இல்லு கூட்டல் லூவாக மாறிடும். அப்போ நீள் உழைப்பு ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஆப்ஷன் டி நீள் உழைப்பு. அடுத்தது பிரித்தெழுதல் பாருங்கள், இடமெல்லாம் எப்படி பிரிக்கலாம், இம்மு கூட்டல் ஏ மே. ஓகேங்களா? அப்போ இடம் கூட்டல் எல்லாம் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பிரித்தெழுதல் பாருங்கள், வெண்கொடை என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வெண்கொடை அப்படின்னா என்ன அர்த்தம், பண்பு தொகை. ஓகேங்களா? பண்பு தொகையில் வர்றது தான் வந்து வெண்கொடை. அப்போ வெண் அப்படின்னா என்னென்னா வெண்மை கூட்டல் கொடை. அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 9th ஒன், தாவரங்களின் இளம் பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பாருங்கள், இதில் பாருங்கள் தாறு, குலை, பிள்ளைங்கிறது இளம் பெயர் தான். ஆனால் வந்து
குலைங்கிறது வராது. ஓகேவா? பியில் பாருங்கள் பிள்ளை குலை பைங்குழ், பிள்ளையும் பைங்குழ் வரும், ஆனால் குலைங்கிறது வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குலை பிள்ளை மடலி, மடலியும் பிள்ளையும் வரும், ஆனால் குலைங்கிறது வராது. இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. பிள்ளை, பிள்ளைனா தென்னம்பிள்ளை, மடலி முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, முறுக்கு மரம், அதுக்கு அதோட இடம்பெயர் மடலி. பைங்குழுங்கிறது நெல்லுக்கு சொல்லுவாங்க, பசுமையான நெல். பிள்ளைங்கிறதுக்கு தென்னைக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணலாம். ஸோ எது வரும் எது வராதுன்னு தெரிஞ்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். அடுத்தது 10th கொஸ்டின் பார்க்கலாம். நிரப்புகள் கேட்டிருக்காங்க. சிறு பஞ்சமூலம், சிறு பஞ்சமூலம்னு எடுத்தாவே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், காரி ஆசான் ஞாபகம் வந்துடணும். இவர் தான் ஏற்றவர். ஓகேங்களா? காரி ஆசான். ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள், சிறு பஞ்சமூலம் எத்தனை கருத்துன்னு பார்த்தா 5 மூலிகைகள், 5 வேர்கள் சொன்னோம் இல்லையா? ஓகே, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, ஓகேங்களா? அந்தமாரி வேர்கள் இருக்கு இல்லையா? அப்போ 5 வேர் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை கருத்துக்கள்னா 5. ஓகேங்களா? ஆப்ஷன் சி 5 கருத்துக்களை கொண்டது. ஓகே, திரிக்கடிகம். ஓகேங்களா? திரிக்கடிகள் எத்தனை வரும்? திரிக்கடிகம்னா 3 மூலிகைகள் இருக்கு இல்லையா, மருந்து பொருட்கள், அது வந்து 3 கருத்துக்கள் ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ 3. அதுக்கு அடுத்தது 12வது பாருங்கள். கீழ்கண்ட குறளின் விடுப்பு சீர், குறள் கொடுத்துட்டு அதோட ஒரு பாட் மட்டும் மிஸ் ஆன மாதிரி கேட்டுருக்காங்க. உளரெனும் மாத்திரையார் அல்லார் பயவா கலரணியர் டேஷ் தவர் கல்லாதவர். ஓகேங்களா? திருவள்ளுவர் திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், உளரெனும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணியர் கல்லாதவர். அவங்க இருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? படிக்காதவங்க, மற்றபடி எதற்கும் வந்து பயன் கிடையாது அவர்களால் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி குறளில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? கல்வி அப்படிங்கிறது கூட சொல்லியிருப்பார், கல்விங்கிறது எவ்வளோ முக்கியம் மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது 13 பாருங்கள். சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இதுவும் திருக்குறள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம், இதை பார்த்த உடனே எடுத்துக்கூடாது. கரெக்டு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம்னு வந்துருக்கும், ஆனால் இங்கே பொருட்செல்வம், அப்போ வேற ஒரு குறள். ஓகேங்களா? அப்போ பாருங்கள், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் தலையாயினும் எல்லாம் கெடும் அப்படின்னு வரும். ஓகேங்களா? தலையாயினும் எல்லாம் கெடும் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அப்போ ஆப்ஷன் டி. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்செல்வமானது வந்து அழிவு வந்து என்னைக்காக இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். ஆனால் வந்து நம்ம கட்டுற அந்த அருள் அப்படிங்கிற செல்வம் மட்டும்தான் என்னைக்காக இருந்தாலும் நம்ம வாழ்நாளில் வந்து நீடிக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது 14 பாருங்கள். தன்வினை தொடர் கேட்டிருக்காங்க. தன்வினை தொடர்பாங்க. அவன் திருந்தினான், ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அவன் திருத்தினான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். அவன் திருத்தப்பட்டான் அப்படிங்கிறது செயற்பாட்டு பொருள், செயற்பாட்டு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 15வது பார்க்கலாம். செய்வினை தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்வினைனா அவங்க செய்யறது. கவிதா உரை படித்தாள், ஆப்ஷன் சி இதான் கரெக்ட். கவிதா உரை படிப்பித்தாள்ங்கிறது பிறவினை தொடராக வரும். கவிதாவால் படிக்கப்பட்டதுங்கிறது செயற்பாட்டு வினையாக போயிடும். கவிதா படிக்காதேங்கிறது எதிர்மறையாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி. 16 பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடராக்கு. வென்றதை பரணி பகைவரை. ஓகே, பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி எனப்படும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் கொஸ்டின் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாலும், இல்லை அது கொஸ்டினாக மேக் பண்ண சொன்னாலும் வந்து நமக்கு வந்து இது வந்து தெரிஞ்சுக்கணும், பரணி அப்படிங்கிறது. அடுத்தது 17 பாருங்க. சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. பாரதியார் பாடினார். இங்கே பாருங்க, வினைமுற்றா முடிஞ்சிச்சு, பாடினார். காக்கை குருவி பாரதியார் பாடினார் தான். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாரதியார் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. காக்கை குருவி எங்கள் ஜாதி. நெக்ஸ்ட் 18 வந்து கலைச்சொல் தருக. இரிகேஷன் டெக்னாலஜினா ஆப்ஷன் டி பாசன தொழில்நுட்பம். ஆப்ஷன் டி பாசன தொழில்நுட்பம். இந்த அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது சயின்ஸ். ஓகே, விண்வெளிங்கிறது ஸ்பேஸ். ரசாயன அப்படிங்கிறது கெமிக்கல். ஓகேங்களா? கெமிக்கல். ஓகே, அப்போ தொழில்நுட்பம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிச்சு, டெக்னாலஜி தான் தொழில்நுட்பம். ஓகேங்களா? அடுத்தது 19 பார்க்கலாம். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய வினா எழுத்துக்களுக்கு மொழியில் முதலில் வருபவை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வினா எழுத்துக்கள் என்னன்னு கேட்டாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படிங்கிறது. இதில் மொழியில் முதலில் வருபவை எதுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏ, யா, ஏ. ஓகேங்களா? என்ன, யார், ஏன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. இந்த ஆ, ஓ அப்படிங்கிறது வந்து இறுதியில் வரும், இறுதி.
அடுத்தது பார்க்கலாம். 20 பாருங்கள். தமிழ் எழுத்துக்கு இனவெழுத்து இல்லாத எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிரெழுத்து, மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, நெடில் எழுத்து. ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து. ஓகேங்களா. இணை எழுத்து, உயிரெழுத்துக்கு இணையான எழுத்து வந்து மெய் எழுத்து, மெய் எழுத்துக்கு இணையான எழுத்து உயிரெழுத்து, நெடிலுக்கு இணையான எழுத்து வந்து குறில் எழுத்து, குறிலுக்கு இணையான எழுத்து நெடில் எழுத்து. அப்போ ஆயுதம் மட்டும்தான் தனியாக இருக்கும். சரிங்களா. அடுத்தது 21 பார்க்கலாம். ஒலி வேறுபாடு வந்து பொருத்தமானதை தேர்ந்தெடு. அறம் அறம். ஓகேங்களா. அறம், இந்த அறம்னா என்ன, ஒரு கருவி, மரம் வெட்டுற மாதிரி ஒரு கருவி. ஓகேங்களா. இந்த அறம்னா தர்மம். சரிங்களா. அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா. இந்த பாம்பு அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா அரவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரவம் அப்படின்னா பாம்புன்னு வரும். அடுத்தது பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. பிழையான சொல் தென்றல், இதில் பாருங்கள் இன்னும் தப்பாக இருக்குது. கண்டம் இன்னும் தப்பாக இருக்குது. மண்டபம் இதில் இன்னும் தப்பாக இருக்குது. அப்படின்னு பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். தென்றல், கண்டம், மண்டபம். ஓகேங்களா. ஆப்ஷன் சி. மற்றதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று தப்பாக இருக்கும். இதில் மண்டபமும் தென்றலும் இது கண்டம் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. இதில் பாருங்கள் தென்றலும் மண்டபம் மட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், இதில் வந்து எதுவுமே கரெக்டாக இல்லை, அது அப்படியே கொடுத்துருக்காங்க அதில். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். பூங்கொடி எனும் காவியத்துக்காக தமிழக அரசன் முடியரசன். இப்போ பூங்கொடிங்கிற காவியம் எழுதுனது வந்து முடியரசன். தமிழக அரசு வந்து பரிசு தந்திருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சது. இதுலேயே 3 கொஸ்டின் நம்ம வந்து பூங்கொடி எழுதுனது முடியரசன். ஓகே, முடியரசனால் எழுதப்பட்ட காவியம் பூங்கொடி. அதுக்கு என்ன பரிசு கேட்டது, தமிழக அரசின் பரிசு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. இப்போ அது எந்த வருஷம் கேட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1966. ஆப்ஷன் டி. சரிங்களா. இப்போ 4வது கொஸ்டின் நமக்கு கிடச்சிச்சு. இந்த மாதிரி தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணணும். அடுத்து 24 பாருங்க. கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு வந்து ஆப்ஷன் பி கண்ணதாசன் அவர்கள். சரிங்களா. அடுத்து 25 பார்க்கலாம். கண்ணதாசன், ஓகேங்களா, பாவேந்தர் பாரதிதாசன், பெருஞ்சித்திரா, இவங்களாம் பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் நம்ம அவங்களோட இம்பார்ட்டன்ட் புக்ஸ், ஓகே, அவங்க எங்கே பிறந்தாங்க, அவங்களோட வளர்ச்சி எப்படி, அவங்க என்ன தமிழ் தொண்டாற்றிருக்காங்க, எல்லாமே பற்றி டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணியிருப்போம் அதில். நெக்ஸ்ட் 25 பார்க்கலாம். தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்ற வீரமா முனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ராப்பி சேதுபதி. இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லின் செல்வர். சொல்லின் செல்வர் ராப்பி சே அப்படின்னு சொல்லுவாங்க. ராப்பி சேதுபிள்ளை அவர்கள். ஓகேங்களா. அப்போ வீரமாமுனிவருக்கு வந்து ராப்பி சேதுபிள்ளை என்ன பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் முனிவரும் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின் பேப்பர் இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி ராப்பி சேதுபிள்ளை. 26 பார்க்கலாம். சென்னையில் உள்ள எப்பகுதியில் சமயப்பணி ஆற்றினால் ஜிஎப்போ. சென்னையிலன்னு கேட்டிருக்காங்க. சென்னையில் எந்த இடத்துல பண்ணியிருப்பார் அப்படின்னா சாந்தோம் இந்த இடத்துல. அப்புறம் அவர் என்ன பண்ணார், மூவ் ஆகி தூத்துக்குடியில் சாயர்புரம் அப்படிங்கிற இடத்துல தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து அங்கே வந்து சமயப்பணி வந்து ஆற்றிருப்பார். தூத்துக்குடியில் வந்து பண்ணியிருப்பாங்க ஜிஎப்போ அவர்கள். சரிங்களா. இப்போ சென்னையிலன்னு பார்த்தீங்கன்னா சாந்தோம். அப்போ ஆப்ஷன் சி சாந்தோம். அடுத்தது 27 பார்க்கலாம். சரியான தொடரை கண்டறி. இங்கே பாருங்கள், அந்த நிறத்தில் கூறியிருக்கலாம், அதை வச்சு தப்பாக கேட்டிருக்காங்க. நிலம், நீர், இங்கே பாருங்கள், இங்கே வந்து கம்மா இல்லை, அப்போ இது வந்து தப்பு. ஓகேவா. நிலம், நீர், தீ, காற்று பக்கத்தில் இல்லை, இதுவும் தவறு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நிலம், நீர், தீ, காற்று, வானம் என்பன ஐம்பூதங்கள். நிலம், நீர் பக்கத்தில் இல்லை. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ராங்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற டீட்டெயில் அனலைசிஸ் மட்டும் பாருங்கள். இந்த பேப்பரை பார்த்து நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க. ஓகேங்களா. அடுத்தது 28 பார்க்கலாம். மரபு பிழையற்ற தொடர் எதுங்கிற மரபு பிழையற்ற தொடர் யானை பிரிதம். ஆப்ஷன் பி. ஓகேங்களா. இங்கே யானை கர்ஜிக்கும் இது கிடையாது. ஓகேங்களா. அது ஆக்சுவலி சிங்கம் வந்து முழங்கும் அப்படிங்கிறதா மரபு கரெக்டாக இருக்கும். கத்தும், கழுதை கத்தும். ஓகேங்களா. கழுதை கத்தும். யானை கூச்சலிடாது. ஓகேங்களா. பறவை தான் கூச்சலிடும். ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து 29 பொருத்தமானவற்றை தேர்ந்தது. நேற்று மழை பெய்யும் தப்பாக கொடுத்துருக்காங்க. நேற்று மழை பெய்தது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஆப்ஷன் பி. இன்று மழை பெய்கிறது அப்படின்னு சொன்னால் இது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே. நேற்று மழை பெய்தது. நாளை மழை பெய்யும். நாளைன்னு வந்து அது கரெக்டாக இருக்கும்.
ஓகே, இன்று மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். அடுத்தது பலவின் பால் சொல்லை கண்டறி கொடுத்துருக்காங்க. வந்தார்கள், வந்தான், மாடுகள், காடு. இதில் கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாடுகள். பலவின் பால் அப்படிங்கிறது என்னது? அக்ரிணை. சரிங்களா, அக்ரிணை அப்படிங்கிறப்போ மாடுகள் அக்ரிணையில் கூட்டு. ஓகேங்களா, அக்ரிணை கூட்டு தான் வந்து பலவின் பால். இப்போ மாடுகள். காடுங்கிறது வந்து என்னென்னு தனியாக இண்டிவிஜுவலாக சொல்கிறது அக்ரிணை. வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பலர்பால் விகுதி. ஓகே, பலர்பால் வினைமுற்று விகுதி. இது வந்தான்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பி. 31 பலர்பாலை குறிக்கும் சொல் எது? அவர்கள். ஓகேங்களா, மாடுகள்ங்கிறது பலவின் பால். இப்போ தானே பார்த்தோம் பலவின் பால். அவன், அவன் அப்படிங்கிறது ஆண்பால். அது அப்படிங்கிறது ஒன்றன் பால். ஒன்றன் பால் சொல்கிறோம் இல்லையா, அது அது அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் டி. அடுத்தது 32 பாருங்கள். எதிர்ச்சொல் தருக. ஈதல் அப்படின்னா என்னென்னா ஈதலுக்கு முதல்ல பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருதல், வழங்குதல், இதெல்லாம் வந்து ஈதல். கொடுத்தல், கொடுத்தல். ஸோ இதெல்லாம் வந்து ஈதலுக்கான பொருள். எதிர்ச்சொல் தானே கேட்டிருக்காங்க, அப்போ ஏற்றல். ஆப்ஷன் சி. அடுத்தது 33 பார்க்கலாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் கேட்டிருக்காங்க. சரியான இணை எது? கீர்த்தி அப்படின்னா என்னன்னு பார்த்தா கீர்த்தினா புகழ். ஆப்ஷன் சி, கீர்த்தினா புகழ். அடுத்தது 34 பார்க்கலாம். அழகிய மரம் எச்ச வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அழகிய மரம் இதில் பாருங்கள், இதில் வந்து அந்த 6 இதுவும் சொன்னோம் இல்லையா, அதாவது செயல், செய்பவன், செய்பொருள், கருவி, இதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து தெரிநிலை ஆகிடும்னு சொன்னோம். ஓகேங்களா, வெளிப்படை. அப்போ இதில் வந்து அழகிய மரம் சொல்லும் போது நமக்கு அதில் ஒன்றும் பெருசாக தெரியலை, அப்போ தெரிநிலை வராது. அப்போ மரம்ங்கிறது என்னது? வினை எச்சமாக பெயரெச்சமாக? பெயரெச்சம். அப்போ எல்லாத்துலேயும் பெயரெச்சம் வந்து இருக்குது. ஓகே, அழகிய மரம் ஒரு குறிப்பு தராங்க. ஓகேங்களா, அதில் பண்பு மட்டும் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பு பெயரெச்சம். ஆப்ஷன் சி. சரிங்களா, அடுத்தது 35 பார்க்கலாம். நில் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் இணையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நில் அப்படின்னா என்ன? நின்றவன். நின்றவன். ஆப்ஷன் பி, நின்றவன். இந்த நின்றான்ங்கிறது வந்து வினை முற்றா மாறிடும். நின்றான்ங்கிறது வந்து வினை முற்று. அதுக்கு அடுத்தது 36 பாருங்க. 36 வந்து ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி பேரா கொடுத்து அதில் வந்து 5 கொஸ்டின். அது வந்து ஈஸியாக தான் இருக்கும், இந்த பேராவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேராவை பார்த்து இதை முடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து என்ன 5 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், பீகார் மாநிலத்தின் மையப்பகுதியான நாலந்தாவிற்கு, இப்போ பீகாரில் நாலந்தா இருக்குது, அருகிலுள்ள ராஜ்கிர் நகரில் கிபி 5ஆம் நூற்றாண்டில் குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம். ஓகேங்களா, இங்குள்ள ரக்னோதாதி என்ற 9 மாடி கட்டிடத்தில் உண்மையின் மலை என்ற நூலகத்தில் 90 லட்சம் புத்தகங்கள், புனிதமான கையெழுத்து பிரதிகள் சேமிக்க வைக்கப்பட்டிருந்தன. நாலந்தா உலகின் முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகமாக விளங்கியது. இங்கு 2000 ஆசிரியர்கள், 10,000 மாணவர்கள் இருந்தனர். பௌத்தம் பற்றிய ஆய்வு படிப்புகளும் வானியல், மருத்துவம், தர்க்கம், கணிதம் போன்ற பாடங்களும் கற்பிக்கப்பட்டன. ஓகேங்களா, இங்கே தான் வந்து ஹுவாங்ஸ்டாங் அவர் வந்து படிச்சிருப்பார், சைனீஸ் ட்ராவலர். ஓகேங்களா, அடுத்தது இதில் கொஷின்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்திருந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ராஜ்கிர். ஆப்ஷன் ஏ, ராஜ்கிர். அடுத்தது நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இந்த மாணவர்கள் எண்ணிக்கை தான் 10,000 பேர். பார்த்தோம் இல்லையா, 10,000 பேர். புக்ஸ் தான் வந்து 2000 இருந்துச்சு. நாலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் கட்டப்பட்டதுனா குப்தர்கள் காலத்தில். ஓகேங்களா, குமாரகுப்தா அவர்கள். அப்ராக்சிமேட்டாக ஹிஸ்ட்ரியில் சொல்லணும்னா முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகம் எதுனா நாலந்தா பல்கலைக்கழகம். ஆப்ஷன் சி. நாலந்தா பல்கலைக்கழகம் நூல்களின் எண்ணிக்கை எத்தனை நூல்கள் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், 2000 ஆசிரியர்கள் இருந்தாங்க. நூல்கள் பார்த்தீங்கன்னா 90 லட்சம் புத்தகங்கள் இருந்தன. ஸோ 90 லட்சம். இப்போ 2000ங்கிறது வந்து மேலே நான் வந்து புக்ஸ் சொல்லிட்டேன். ஆக்சுவலி 2000ங்கிறது ஆசிரியர்கள், டீச்சர்ஸ். ஓகே, ஆசிரியர்கள் தான் 2000 பேர். அப்போ ஆப்ஷன் டி 90 லட்சம். 10,000 மாணவர்கள். ஓகே, அந்த 5 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ 41 பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு சரியான தொடர். சேர்ந்து, சேர்த்து. நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம். ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட்டு சரியான தொடரில் விரிந்து விரித்து. ஓகேங்களா, இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 4 சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ஸு. இதில் எது கரெக்டுங்க? விரிந்து, விரித்த நூலால் அறிவு விரிந்தது, இது கரெக்டு. விரிந்த நூலால் அறிவு விரித்தது, இது வந்து வராது. நெக்ஸ்ட்டு பூவிழ விரிந்தது மயில் தொகை விரித்தது, இது கரெக்டு. பூவிழ விரித்தது மயில் தொகை விரிந்தது, இது வந்து வராது. அப்போ 1ம் 3யும் கரெக்டு. 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் சி. 43 பார்க்கலாம். ஒற்றுப்பெயரற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. வாழ்க்கை படகு, தண்ணீர் தொட்டி, வெண்டைக்காய் பொரியல், மோர் குழம்பு. இதில் ஒற்றுப்பெயரற்ற தொடர் எது அப்படின்னு தான் வெண்டைக்காய் பொரியல். ஓகேங்களா, சேர்த்து சொல்லுது வெண்டைக்காய் பொரியல் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தாங்க. வாழ்க்கை படகு இப்போ வரணும், தண்ணீர் தொட்டி இத்து வந்திருக்கணும், மோர் குழம்பு இக்கு வந்திருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது 44. ஒரு பொருள் பன்மொழி. உலகம் அப்படின்னா என்னென்னா தரணி, நானிலம். ஆப்ஷன் சி. இயம்பு உரை அப்படிங்கிறது என்னது? பேசுறது. ஓகே, பருதி கதிரவன் சூரியன், இது வந்து பேசுதல். மகுவு சேய் அப்படிங்கிறது குழந்தை. இதெல்லாம் அடுத்தது கொஷின் பேப்பர்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பொருள் பன்மொழியில். ஏன்னா இவங்க கொஷின் பேப்பர்ஸ்லேயே நமக்கு நிறைய கொஷின்ஸை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணது மோர் தென் எனஃப் ஃபார் எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. மேதி என்பதன் பொருள்னா எருமை. இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மேதிக்கு உலகம் அப்படின்னு இன்னொரு பொருள் சொல்லுவாங்க, உலகம். ஆப்ஷன் ஏ இதெல்லாம் கொடுத்துருக்கிறது எருமை. அடுத்தது 46 போகலாம். ஒரே பொருளை இரு சொற்கள். விசும்பு அப்படின்னா வானம், ஆகாயம், இதெல்லாம் விசும்பு. சரிங்களா, ஆப்ஷன் பி. அடுத்து கும்பி என்பதன் பொருள் என்னன்னா வயிறு. ஆப்ஷன் பி, வயிறு, அதுதான் வந்து கும்பி. அது இந்த உடல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா மெய். அடுத்தது 48 பார்க்கலாம். பழமொழியின் பொருள் இதுதான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆப்ஷன் ஏ. ஓகே, நஞ்சு இங்கே பாருங்கள், மஞ்சுன்னு கொடுத்தாங்க, பஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தப்பு, நஞ்சு. நெக்ஸ்ட்டு பழமொழியின் பொருள் 49. விருந்தும் மருந்தும் 2 நாள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். விருந்தானும் மருந்து ஆனாலும் 2 நாள் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. 50 பார்க்கலாம். பழமொழி ஒன்று சரியான பொருள். மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? தகுதியில் நம்பி நாம் செயலில் இறங்க வேணும். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஓகேங்களா, மண்குதிரையை நம்பி வந்தால் அது எந்த நாங்கள் மண் கரைஞ்சிரும். ஓகே, கரைஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஆற்றுல வந்து விழுந்துருவோம். தகுதியான நபரை வந்து நம்பி தான் அந்த செயல் நம்ம வந்து இறங்கணும். ஓகேங்களா, அடுத்தது 51. மரபு தொடருக்கு ஏற்ற சொல் ஆனா ஆநிறை. ஆப்ஷன் சி. மந்தைங்கிறது ஆட்டு மந்தை, மக்கள் கூட்டம். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம சேனல் நிறையவே இருக்குது. அதுலேயே நான் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை சேர்த்து பார்த்துக்கோங்க. கற்குவியல். இப்போ ஆப்ஷன் சி. பொருள் தரும் ஓர் எழுத்து. உயர்வு அப்படிங்கிறது சேனா எழுத்து, தேனா தெய்வம், பேனா மேகம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 53. பேச்சு வழக்கு தொடரில் பிழை தொடர். எனக்கு சில்கு சட்டை இருக்கிறது. சில்கு சட்டை, சில்குனா பட்டு. ஓகே, ஆப்ஷன் சி பட்டு. ஓகே, காட்டன் அப்படின்னு சொல்கிறது வந்து பருத்தி. ஓகே, காட்டன். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் சி. அது கீழ்கண்ட தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல். அது ஒரு இனிய பாடல் ஒன்றுத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போ அதுங்கிறது வராது. அது ஒரு ஆக்சுவலி இதுவும் வந்து ராங்காக தான் இருக்குது. பட் நம்ம கொஷின்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸில் வந்து சேஞ்ச் இல்லாதனால ஒருனே போட்டிருப்போம். ஆக்சுவலி இது வந்து அது ஓர் இனிய பாடல் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 55 பாருங்க. ஊர் பெயரின் மறு கேட்டிருக்காங்க. மன்னார்குடி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி மண்ணை. ஆப்ஷன் சி மண்ணை. 56 பாருங்க. 7 சீர்களை கொண்டு ஈரடி வெண்பாவால் குறள் வெண்பாவால் ஆன நூல் வந்து திருக்குறள். குறள் வெண்பாவால் 7 சீர்களை கொண்டு ஈரடி வெண்பாவால் பாடப்பட்ட நூல் திருக்குறள். அடுத்தது 57. விடுபட்ட சீர். ஓகே, இதில் வந்து 2வது குறள் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசிவிலா ஊக்கம் உடையான் உழை.
சரிங்களா. ஊக்கமுடைமையிலேருந்து கொடுத்துருக்காங்க, ஊக்கமுடைமையில் கொடுத்துருக்காங்க. ஊக்கமுடைமை, சரிங்களா, ஊக்கமுடைமை. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. நிரப்பங்க கேட்டிருக்காங்க. வள்ளுவர் வழி நின்று விடுத்தற்கு ஒழுக்கமாக வாழும் அனைவரும் டேஷ் அடைவனா? ஆப்ஷன் பி மேன்மை அடைவர். பெருமை கிடையாது, பொருள் வசதி, சீரும் சிறப்பும் வராது, மேன்மை அடைவர். ஆப்ஷன் பி. 59 பார்க்கலாம். கலைச்சொல் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட்னா ஒளி ஊடுருவ காட்சி. ஆப்ஷன் ஏ. இந்த ஒளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, லைட். ஓகேங்களா. ஊடுருவல் அப்படின்னா வந்து உள்ள புகுது இல்லையா, அது டிரான்ஸ்பரண்ட் காட்சி. ஓகே, ஒளி ஊடுருவ காட்சி. இந்த அலைவரிசை அப்படிங்கிறதுனா சேனல், சேனல். இந்த ஒளிபரப்புனா டெலிகாஸ்ட் பண்ணுறது, டெலிகாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் 60 பாருங்க. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் நானோ டெக்னாலஜி. டெக்னாலஜி ஏற்கனவே பார்த்தோம். டெக்னாலஜினா தொழில்நுட்பம், எல்லாத்துலேயுமே தொழில்நுட்பம் வந்து இருக்குது, 3த்துல இருக்குது. ஸோ நானோ அப்படின்னு சொல்லும் போது மீனும் தொழில்நுட்பம். ஆப்ஷன் பி. உயிரிங்கிறப்போ பயோன்னு வந்துடும். விண்வெளி அப்படிங்கிறது ஸ்பேஸ், ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஸ்பேஸ் வந்துடும். விண்வெளி கதிர்கள் அப்படின்னா காஸ்மிக் ரேஸ், காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது விண்வெளி கதிர்கள். இப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 61. கலைச்சொலுக்கு எதிரான நேரான தமிழ்ச்சொல் வேலி அப்படின்னா என்ன? ஆப்ஷன் சி பள்ளத்தாக்கு. மலை அப்படிங்கிறது மவுண்டெயின் வந்துடும். அருவி அப்படிங்கிறது வாட்டர் ஃபால்ஸ். ஓகேங்களா, வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று வரும். காடு அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் அப்படின்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி தான் வேலி, பள்ளத்தாக்கு. ஓகே, 62. அட்வொகேட் என்பது கலைச்சொல் என்னங்கன்னா அட்வொகேட் அப்படின்னா வழக்குரைஞர். ஆப்ஷன் சி வழக்குரைஞர். ஓகே, தூய தமிழ் சொன்னால் வழக்குரைஞர், வழக்கறிஞரும் வரும், பட் இது வந்து வழக்குரைஞர் தான் கரெக்டாக இருக்கும். டைரக்டிங் என்றதுக்கு தமிழ் டேஷ் எனப்படும். டைரக்ட் பண்ணுறது அப்படின்னா இயக்குதல். ஓகே, ஒன்றுத்தை வந்து செய்ய சொல்லி தூண்டுதல். ஓகே, இயக்குதல். 64 பார்க்கலாம். குறில்நிலை மாற்றம் கொல் கோல் பெற்றுக்கொள். ஓகே, கோல் சொல்லல். கோல்னா புறம் சொல்கிறது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஆப்ஷன் இ. அடுத்தது 65 பாருங்க. குரில் சொல்லை நிரல் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே சொல்லை அமைத்து எழுதுக. மலை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மலைக்கு என்ன வரும் அப்படின்னா மாலை, மலர், மலை, மாலை. மக்கள் மலையில் மாலை நேரத்தில் ஏறினர். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து 66. பிழை திருத்தம் சந்திப்பிழை. பிழை திருத்தமும் பண்ணும், சந்திப்பிழையும் பண்ணும். வண்ணம் கூட்டல் படங்கள், வண்ணப்படங்கள். ஓகேங்களா, வண்ணப்படங்கள். மகர ஒற்று வந்து கெட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒற்று மிகுந்து வரும். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். வண்ணம் படங்கள் இந்த மாதிரி வராது. வண்ணமயமான இங்கே கொடுக்கவே இல்லை அந்த மாதிரி. அப்போ கொஸ்டின்ஸ் இது தப்பு. வண்ணமான இதுவும் வரவே இல்லை, இப்போ இதுவும் தப்பு. இப்போ ஆப்ஷன்ஸை ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிடலாம். 67. நடுவணரசு உவேசா அவர்களின் தமிழ் தொன்மை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு டேஷ் வெளியிட்டு பிரித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நடுவணரசு வந்து உவேசாக்கு கொடுத்துருக்காங்க. அவரோட தமிழ் தொன்மை பாராட்டி 2006 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அப்போ உவேசாவுக்கு எந்த ஆண்டு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டாங்கன்னா 2006. யார் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க, நடுவணரசு. ஸோ இதுலேயே 3 கொஸ்டின் வந்துச்சு. எதுக்காகனா தமிழ் தொண்டிற்காக. அடுத்தது 68. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர். ஏற்கனவே நம்ம வீடியோஸை சொல்லுவோம். துரைமாணிக்கம்னு யார்? பாவலரர் பெருஞ்சித்தன். ஆப்ஷன் டி துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 69. தேவநேய பாவாணர். ஆப்ஷன் சி தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஓகேங்களா. 70 வந்து ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கனிமேதாவியார். கனிமேதாவி தான் ஏலாதி வந்து எழுதியிருப்பார். ஆப்ஷன் சி. சரிங்களா. இந்த நப்பூதனார் வந்து முல்லைப்பாட்டுன்னு ஒன்று வரும் இல்லையா, அது எழுதியிருப்பார். ஓகே, ஔவையார் வந்து கொன்றை வேந்தன். ஓகே, கொன்றை வேந்தன் அது எழுதுது. அப்புறமா மூதுரை
கொன்றை வேந்தன். நல்லாதனார் யார்? கலித்தொகை தெரியும் இல்லையா? கலித்தொகை அது எழுதினவர். அதில் மெயினாக என்ன எழுதியிருக்காரு? நெய்தல். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஏற்கனவே பல கொஸ்டின் பேப்பர்ஸில் நெய்தல் திணை எழுதினவர். சரிங்களா? அதுக்கு அடுத்தது 71 பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கனிமேதாவியார் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து இன்னொன்று எழுதியிருப்பார். திணைமொழி 150 அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். திணைமொழி 150. இந்த நூலை எழுதுவது கனிமேதாவியார் தான். 150. ஓகேங்களா? அடுத்து 71 அவன் என்ற ஆண்பால் சொல்லின் சரியான வினை முடிவது. அவன் அவன் வந்தான். ஆப்ஷன் டி. வந்ததுன்னா அது வந்தது, அவள் வந்தாள், அவர்கள் வந்தார்கள், அவர் வந்தார் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது 72 அவரல்ல பிறவே என்று தொல்காப்பியம் குறிக்கப்படும் திணை எதுனா அக்ரிணை. ஆப்ஷன் டி. அக்ரிணை என்பார் அல்ல அவரல்ல பிறவே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் வந்து சொல்லியிருப்பார். ஆப்ஷன் டி. 73 சொல்லையும் பொருளையும் பொறுத்துக்க தீர்வன நீங்குபவை. தெளிவுனா நற்காட்சி, ஊர்தல்னா நல்லறிவு, கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக. ஆப்ஷன் ஏ 1 2 3 4. சரிங்களா? அடுத்தது 74 தொடர் வகையை அறிந்து சரியான விடை தரு. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். ஆப்ஷன் டி. அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை தொடராக மாறிடும். அடுத்ததான் 75 தேடு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம். தேடுனா வினையெச்சம்னா தேடி, தேடி தேடிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேடி அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து பெயரெச்சமாக மாறிடுச்சு. இது வந்து பெயரெச்சம். தேடிய, தேடுகிறான் அப்படிங்கிறது வினைமுற்று. ஓகே. தேடி ஊ அதில் முடிஞ்சால் வந்து அது வந்து வினையெச்சம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 76 பார்க்கலாம். வேர்ச்சொல் வந்து வினைமுற்று. கேளுங்கிறது வினைமுற்றுனா கேட்டான். ஆப்ஷன் பி கேட்டான். கேட்டு அப்படிங்கிறது வினையெச்சம். கேட்ட அப்படிங்கிறது வந்து பெயரெச்சம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி. 77 பாருங்க. தனிந்தது என்ற வேர்ச்சொல் அறிக்க. தனிந்ததுன்னா தனி, அவ்வளவுதான். தனி. தனிந்தங்கிறது பெயரெச்சம், தனிந்துங்கிறது வினையெச்சம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி. அடுத்தது 78 ஒருமை பண்பாறு சரியான தொடர் நான் அவன் அன்று. சரிங்களா? அடுத்தது எழுதியது இவள் அல்லல், அவர்கள் கவிஞர்கள் அல்லர். ஓகேங்களா? இவை பூக்கள் அல்ல. இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் சி இவை பூக்கள் அல்ல. 79 கை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஒழுக்கம். கை ஒரு எழுத்து ஒழுங்கு சொன்னோம் இல்லையா? மொத்தம் 42 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். ஒழுக்கம். ஆப்ஷன் சி. அஞ்சனம் அப்படிங்கிறது மை அப்படின்னு வரும். ஒன்றுனா தூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 80 பாருங்க. எதிர்ச்சொல்லை எடுத்தது சேர்த்தல் என்றது எதிர்ச்சொல்னா சேர்த்தல் அப்படின்னா நீக்குதல். ஆப்ஷன் ஏ நீக்குதல். 81 பார்க்கலாம். எங்கே, எதற்கு, எப்படி, எவை என்ற ஆகிய சொற்களுக்கு பின் எவ்வகை நிறுத்தக்கூடிய இடம்பெற வரும். இதெல்லாம் பாருங்க கொஸ்டின் மார்க், வினாக்குறி எது பெற வர வேணும். எங்கே சென்றாய், எதற்கு நடந்தது, எப்படி வந்தாய் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அப்போ கொஸ்டின்ஸ், அப்போ வினாக்குறி. 82 பாருங்க. ஒரே எழுவாயில் பல தொடர்கள் வருகிற இடங்களில் எவ்வகை நிறுத்தக்கூடிய இடம் வேணும். ஒரே எழுவாய், ஒரே சப்ஜெக்ட், ஒன் சப்ஜெக்டை வச்சு அதை பற்றி அவர் நல்லவர், ஓகேங்களா, அவர் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லும் போது செமிகாலன், அதாவது அரைப்புள்ளி வந்து யூஸ் பண்ண வேணும். ஆப்ஷன் ஏ அரைப்புள்ளி யூஸ் பண்ணுவோம். இந்த முக்கார் புள்ளி அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு இயல் இசை நாடகம், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லலாம். முச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அந்த மாதிரி. முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டு முடியும் போது. கார்புள்ளிங்கிறது ஒன்றத்தை பற்றி சொல்லும் போது நிலம், நீர், காற்று மேலே பார்த்தோம் இல்லையா? அந்த கொஸ்டினில் நிலம் கமா, நீர் கமா, காற்று கமா, ஓகேங்களா, அந்த மாதிரி வேறு வேறு சொல்லும் போது கமா யூஸ் பண்ணலாம், அதாவது கார்புள்ளி. 83 குற்ற முறையீட்டு மனுவை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பேன். அப்போ மனு அப்படின்னா நமக்கு பெட்டிஷன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு, ஓகேங்களா. எல்லாத்துலேயும் பெட்டிஷன் இருக்குது. குற்றமுறையீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஆப்ஷன் டி. ரிவ்யூங்கிறது மறுபரிசீலனை பண்ணுறது. ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்து கெஞ்சி கேட்குறோம்ல, அந்த மாதிரி ரெக்வஸ்ட்டு. இது மாதிரி பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட், பெட்டிஷன், இதான் வந்து கரெக்ட்.
84 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் டப்பிங் அப்படின்னா என்ன, ஒலிச்சேர்க்கை. இப்போ இந்த ஒலி அப்படின்னா என்ன, சவுண்ட் எஃபெக்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த சவுண்ட். இந்த ஒலி அப்படிங்கிறது வந்து லைட் எஃபெக்ட், அப்போ ஒலிச்சேர்க்கை. அப்போ டப்பிங்கிறது சவுண்ட் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் டப்பிங். ஆப்ஷன் ஏ. 85 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வு. ஆப்ஷன் ஏ, அகழாய்வு, எக்ஸ்கவேட் பண்ணுறது. இந்த பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். கல்வெட்டுன்னா எபிகிராஃபி. இதெல்லாம் வந்து நம்ம இது பார்த்தோம் இல்லையா, 7th 8th புக் பார்த்தோம், இதுலேயே வந்து புக் பேக்கில் வந்து பார்த்துருப்போம். சிற்பக்கலை, ஸ்கல்ப்சர், ஓகேங்களா, அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் 86 ஆங்கில சொல்லுக்கு பொருத்தமான மொழிபெயர்ப்பு அல்ட்ரா வயலட் யூவி ரேஸ் அப்படின்னா என்னென்னா, யூவி அப்படின்னா புற ஊதா கதிர்கள். ஆப்ஷன் சி. அகச்சிவப்புங்கிறது வந்து ஐஆர் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், ஓகேங்களா. அகச்சிவப்பு, புறச்சிவப்புன்னு ஒன்று கிடையாது. சூரிய ஒளிக்கதிர்கள் அப்படிங்கிறது வந்து சன்னோட ரேஸ், சன் ரேஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அது. இப்போ ஆப்ஷன் சி. 87 கேவ் பெயிண்டிங்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு என்ன தமிழ், கேவ் பெயிண்டிங்ஸ்னால் புகை ஓவியங்கள். ஆப்ஷன் பி. மலைங்கிறது மவுண்டெயின் பெயிண்டிங்ஸ், ஓகேங்களா, அந்த மாதிரி. துளைனா ஹோல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 88 ஒற்றுப்பிழை கண்டறிக. ஒற்றுப்பிழை எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஓடா குதிரை. இக்கு வந்துடணும், ஓடா குதிரை. கனா கண்டேன் கரெக்டு. திருவள செல்வன், குதிரை தாண்டியது, ஓகேங்களா. அடுத்தது ஆப்ஷன் பி. அதுக்கு அடுத்தது 89 பாருங்க, எழுத்து பிழையற்ற தொடர் எது, கிணறில் போட்டேன். கிணறு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, இது தவறு. சுவற்றில் வரைந்தேன், சுவற்றில் இல்லை சுவரில் வரைந்தேன் அப்படி தான் வரும். இது வந்து கிணறில் போட்டேன் இல்லை, கிணற்றில் போட்டேன் அப்படி தான். பூமியும் வளம் வருவேன். வளம்னா இந்தளா வராது, சின்னலா வரும். வளம் வருவேன். வயிறு பசிக்கிறது, இதுதான் வந்து கரெக்டாக. ஆப்ஷன் டி. 90வது கொஸ்டின் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடுக்கணுங்க. ஓடுதல், மா, போ, நன்மைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஓடுதல் தான் வந்து கரெக்டாக இருக்கும். போங்கிறது போகுதல்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். மாங்கிறது வந்து உரிச்சொல்லாக மாறிடும். நன்மைங்கிறது பண்பு தொகையாக மாறிடும், ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்தது 91 பார்க்கலாம். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். செயல்னா வினை. ஆப்ஷன் பி. பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல், சரிங்களா. அடுத்தது 92 வாங்க, மரபு தொடருக்கு ஏற்ப பொருள். பால் பருகினான். ஆப்ஷன் பி, பால் பருகு. தண்ணீர் குடி, தண்ணீர். சோறு உண் அப்படின்னு வரும். ஓகே. 93 மரபு தொழில் பொருள் சேவல்ங்கிறது என்னம்னா கூவும். ஆப்ஷன் சி. இப்போ கோழிங்கிறது தான் வந்து கொக்கரிக்கும்ங்கிற பொருளில் வரும். மயில்ங்கிறது அகவும், காகம்ங்கிறது கரையும், சரிங்களா. அடுத்தது 94 பார்க்கலாம். உவமை தொடர் உணர்ந்து பொருத்தமான பொருள். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது வந்து எதிர்பாரா நிகழ்வு. ஆப்ஷன் ஏ, எதிர்பாரா நிகழ்வு. அடுத்தது இந்த தற்செயல் நிகழ்வுங்கிறது எதில் வரும் அப்படின்னா, காகை உட்கார பனம்பழம் விழுந்தது போலன்னு சொல்லுவாங்களே, அந்த பழமொழிக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். 95 ஓமை பொருள் வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லும்போது தலைமுறை தலைமுறையாக, ஓகேங்களா. ஆப்ஷன் பி. நீண்ட காலம் வாழுதல், நீண்ட காலம் இருப்பது அப்படின்னா ஆயிரங்காலத்து பயிர். 96 இதை கேட்டிருக்காங்க பாருங்க. ஓமை தொடர் பொருள் ஆயிரங்காலத்துனா நீண்ட காலமாக இருப்பது. ஆப்ஷன் ஏ. அடுத்து 97 பொருத்தமான பொருள் வெறுப்பு அப்படின்னா மலை. ஆப்ஷன் சி, மலை. அடுத்தது இந்த முகில் அப்படிங்கிறது மேகம் அப்படின்னு வந்துடும். 98 சரணாலயம் இருந்து வேறு பெயர்னா காப்பகம். இந்த புகலிடம் இதுவும் வந்து வரும். இதில் வந்து ஆப்ஷன் வந்து டவுட்டு தான். இங்கே சிஆர்டி அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஏன்னா சரணாலயத்துக்கு புகலிடம்னு சொல்லலாம், காப்பகம்னு சொல்லலாம். அடுத்து 99 பார்க்கலாம். சரியான பொருள் முரளும் அப்படிங்கிறது என்ன, அது வந்து ஒரு என்ன சொல்லுது, சவுண்டு. அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் ஏ, இசை. அடுத்தது 100வது கொஸ்டின் பாருங்க. இரு பொருள் தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல் அப்படின்னா என்ன, சொல் பதர்னாலும் சொல்லு தான் அர்த்தம், ஓகேங்களா. ஓகே, நம்ம இதோட வந்து 100 கொஷின்ஸை வந்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகே. அண்ட் ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஏதாச்சும் டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.